student, 12th standard, chapter 11, x is 11.4, sum number 7. The probability density function of the random variable x is given by ஒரு function கொடுத்துறாங்க 16 into x e per minus 4x x greater 0 0 x less than or equal 0 கொடுத்தாங்க. Find the mean value கேக்குறாங்க, variance value கேக்குறாங்க. ஓகே, நம்ம ஃபங்க்ஷன் f of x கொடுத்தாவே மீன் வேல்யூ என்ன ஃபார்முலா e of x equal to integral minus infinity plus infinity x into f of x dx. ஓகே, நமக்கு என்ன வரும் லிமிட் என்ன கொடுத்தாங்க 0 ல இருந்து x வேல்யூ இன்ஃபினிட்டி லெவல் வரைக்கும் போகுது. அப்ப 0 to infinity இந்த x அப்படியே இருக்கும். f of x என்ன வரும் 16x e per minus 4x. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும் இந்த 16 காமனா வெளிய எடுத்துடலாம் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 16 காமனா எடுத்துட்டா நெக்ஸ்ட் என்ன வரும் x into x x square e per minus 4x dx. நம்ம ஃபார்முலா தெரியும், காமா ஃபார்முலா இன்டெகிரல் 0 to infinity x per n e per ax into dx என்ன வரும் n factorial by a per n plus 1 யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் கான்செப்ட் கரெக்டாக தான் பாரு. n-க்கு வந்துனா நமக்கு here n-க்கு என்ன இருக்குது 2 இருக்குது, a-க்கு என்ன இருக்கு நமக்கு ரிசல்ட் 4 இருக்குது. அப்போ கரெக்ட் ஃபார்மேட் இருக்குதா அப்போ நமக்கு மைனஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன வரும் n ஃபேக்டர்னா 2 ஃபேக்டரியல் பை a-க்கு என்ன இருக்குது 4 2 plus 1 2 ஃபேக்டரியல் 2 into 1 4 cube 4 cube 4 into 4 into 4. ஓகே, 4 into 4 வரும் 16 16 கேன்சல் ஆகிடும். இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 1/2 e of x வேல்யூ. ஏன்னா வேரியன்ஸுக்கு e of x ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு e of x ஸ்கொயர் என்ன ஃபார்முலா இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி x ஸ்கொயர் into f of x dx. x ஸ்கொயர் அப்படியே இருக்குது, f of x வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ. ஓகே, திரும்பி 16 காமனாக வெளியே எடுத்துருங்க. x ஸ்கொயர் into x x கியூப் e per minus 4. திரும்பி காமா ஃபார்முலா 0 to infinity கரெக்டாக இருக்குது x கியூப். அப்போ ஹியர் என்னக்கு என்ன கம்பேர் பண்ணுங்க 3 இருக்குது, ஏக்கு என்ன ரிசல்ட் 4 இருக்குது. அப்போ 3 ஃபேக்டரியல் பை 4 பவர் 3 plus 1 மணி நேரம் 4 per 4 அப்போ 4 டைம்ஸ் போட்டுங்க. இந்த 4 நமக்கு கேன்சல் ஆகிடும். ரிமைனா நமக்கு இந்த 2 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ 3 என்ன வரும் 4 2 சார் நமக்கு என்ன வரும் 8. இதுதான் e of x ஸ்கொயர். திரும்பி வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ஹோல் ஸ்கொயர். e of x ஸ்கொயர் 3/8 மைனஸ் e of x 1/2 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. எல்ஸ் இங்கே 8 இருக்கு 4 இருக்குது. அப்போ காமனாக ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்க மேலே கீழும் 1 1னா 2 நமக்கு 4 2 சார் 8. அப்போ சேமாக இருக்குதா, அப்போ சேமாக தானே வரும் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3ல 2 போச்சுன்னா 1/8. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் x வேல்யூ 1/8 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.